என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது யாருக்குமே தெரியல. அதுவும் உங்களுக்கு நீங்களே ஏதாவது சொல்லிக்கிட்டு தயவுசெய்து 6 பேரும் அற்புதமான அழகு. அழகு என்பது முகத்தில் மட்டுமல்ல, அழகு என்பது முகத்தில் மட்டுமல்ல, சில நேரம் இதயத்திலும் சில நேரம் வார்த்தையிலும். நல்ல வார்த்தை சொன்னால் அழகு சார். சோகமாக இருக்கவனுக்கு தோளை தட்டி நண்பா நான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒரு அழகான வார்த்தை எது இல்லை. அது மாதிரி சார் ஒரு நல்ல வார்த்தை 100 டானிக்கு சமம். சில நேரம் சில தற்கொலை பண்ண போகிற மாத்திரம் அந்த வார்த்தை சார் நான் இருக்கேன் அப்படி சொன்னாலே போதும். பெண்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நிஷா அவர்களுக்கு நிறையா விஷயத்தை சொல்லி. பொதுவாக பெண்களுக்கு ஹியூமர் சென்ஸ் கிடையாது, அவங்களுக்கெல்லாம் ரூமர் சென்ஸ் அப்படின்வாங்க. ஆனால் பார்த்தீங்களா மேடையில் அதை விட சிரிக்கிற உணர்வு பார்த்தீங்களா? இங்கே சில எங்கள் ஊர்லாம் பெண்களை சிரிக்க வைக்கிற பெரிய கொடுமையாக இருக்கும் சார். அது நல்ல நகைச்சுவை யார் சொல்ல தெரிய முடியுமா? நல்ல நகைச்சுவாக பேசுனான்னு யார் சொல்லுவாங்க தெரியுமா? நல்ல நகைச்சுவை ரசிக்க தெரிஞ்சவன் தான் சார் சொல்ல முடியும். அந்த வகையில் நீங்களாம் மிகச்சிறந்த ரசிகர்கள். நீங்கள் கைதட்டினால தான் அவர்களால் பேச முடிஞ்சது. ஆக மொத்தம் சிறந்த ரசிகர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஒரு ஊரில் ஒருத்தர் புது சட்டை ஒன்று போட்டான், யாராவது பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு முன்னுக்கு வந்தேன். ஒரு வயல் ஒன்றும் சொல்லலை, அப்படி தட்டி விட்டல. என்ன சார் அப்படி எப்படி இருக்கீங்க? பார்க்க முடியல, ஒரு வாரமா ஒருத்தன் கேட்கல. 12 மணிக்கு சட்டையை கழுத்து உதறேன் பஸ் ஸ்டாண்ட் நின்று. சோகத்தில் படுத்து தூங்கிட்டேன் சார். நடிச்சாம 12 மணிக்கு ஊரில் ஒரு 15 வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. ஐயோ ஐயோன்னு ஓடுறாங்க. அப்பையும் சட்டையை கொண்டு ஓடுறான். இந்த விட போங்க, இந்த விட அமத்துங்க, இந்த விட அமத்துங்க. அப்போ ஒரு கிளவி கேட்டுச்சு, முருகேசா சட்டை புதுசாடா, நல்லா இருக்காடா. அட கூறுகட்ட கிளவி, இதை காலையிலே கேட்டனா நான் எதுக்கு 5 வீட்டுக்கு தீ வைக்கிறேன் அப்படின்னா தேவையா சார்? இது பாராட்டிட்டு போயிடுறேன் சார். பாராட்டினீங்க எங்களுக்காக. என்ன சார் தினந்தோறும் ஒவ்வொரு ஊர் போகிறோம். எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாரும் மாதிரி அழகாக தூங்க முடியாது, எல்லாரும் மாதிரி நேரத்துக்கு சாப்பிட முடியாது. ஆனால் பார்க்குறப்ப எங்களை செழிப்பு ரொட்டி, சுக்கா ரொட்டி, ஆனால் 5 மாத்திரை போட்டு படுத்துருக்கு நாங்கள் தான். பார்க்கத்தான் கோட்டு இங்கே வெட்ட ஆடிக்கிட்டு இருக்கோம் பூராமே. இதுதான் சார் நிலவரம். நீங்கள் உங்கள் இல்லத்தை நோக்கி போகும்போது அந்த தெருவில் ஒரு 5-6 நாய் குலைக்கும், விரட்டும். ஒவ்வொரு நாயும் நீங்கள் கல்லை வச்சு எரிஞ்சிக்கிட்டு சூன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வீடு போய் சேர முடியாது. அது மாதிரி தான் சார் உங்களை எதிர்ப்பாங்க. என்னையெல்லாம் 20 வருஷமா ஒரு ஆள்லாம் பேசக்கூடாது, நகைச்சுவாக பேசக்கூடாது. நகைச்சுவை யார் வேணாலும் ரசிக்கலாம்ல சார். அதையும் மீறி இன்னைக்கு மதுரமுத்து உங்கள்கிட்ட உட்காந்துருக்கேன்னா அந்த போராட்டம் தான் சார். அப்படி சொல்கிறாங்க, இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கொடுக்காதீங்க, மேடைக்கு கூப்பிடாதீங்க இருக்காங்க. அதோடய நாங்கள் வெளியே வந்து பேசுகிறோம். இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்கும் சார். கால்கள் நனையாமல் கடலை கடந்தவன் உண்டு, ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவன் யாருமே கிடையாது. எங்கேயாவது ஒரு ஆளை சொல்லுங்க. எப்பயாவது வருஷத்தில் ஒரு தடவை இந்த கண் நனையும் சார். நம்மளுக்கு ஏதாவது சோகங்கள் வரும்போது அழுவோம், கண் நனையும். எப்பயாவது ஒரு முறை இந்த மூக்கு நனையும், சலவசம் பிடிச்சி. எப்பயாவது ஒரு முறை இந்த காது நனையும், ஏதாவது உள்ள நீர் கோர்த்துக்கும். ஆனால் 24 மணி நேரம் நனைஞ்சிக்கிட்டே ஒரு உறுப்பு இருக்கு. 26 மணி நேரம் நனையக்கூடிய ஒரு உறுப்பு ஒன்று இருக்கு, அது நாக்கு. எதற்கா என்றால் ஒரு நாவில் வந்த வார்த்தை, ஒரு நாவில் இருந்து வர்ற வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகவும் மற்றவனை ஈரப்படுத்துகிற ஈரமான வார்த்தை இருக்குன்றது தான் நாக்கு ஈரத்திலே படைச்சு. இவங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம் எங்கே எதை பேசணுன்ற விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கு தான் சார். அதான் அவங்க ஜெயிச்ச காரணம். பார்த்தீங்களா? எல்லாராலையும் வாயை பயன்படுத்தும் அனைவரும் பேச்சாளன் கிடையாது, வாயை பயன்படுத்தும் அனைவரும் பேச்சாளன் கிடையாது, வார்த்தையை பயன்படுத்தவன் தான் பேச்சாளன். அவங்க எங்கே எதை பேசணும் சும்மா எல்லாராலையும் ஆயிட முடியாது. கீழேருந்து பார்க்கும்போது மேடை எளிமையாக தெரியும். இதை சொன்னால் சிரிப்பாங்களா, அதை சொன்னால் ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரே புழுக்கத்தில் இருப்போம். எனக்கு இப்படி வரும்போது ஒருத்தன் வந்தான். நாங்கள் தூத்துக்குடி நுழையிறப்ப உங்களுக்கு டீ கடையில் டீ சாப்பிட்டேன். குபீர்னு 2 டூலரில் வந்தேன். பச்சக்குன்னு 2 போட்டோம். ஒயிட்டில் எடுத்தாங்க, குளோசப் எடுத்தாங்க, செல்ஃபி எடுத்தான். 16 போட்டோ எடுத்துட்டு ஒத்த வார்த்தை கேட்டேன் சார். குப்புன்னு வேர்த்துச்சு எனக்கு. 16 போட்டோ எடுத்துட்டு கேட்குறேன், நீங்கள் யாருன்னே அப்படின்னா. நான் தூத்துக்குடிக்கு பாலிசி போடுறக்கா போகிறேன் தம்பி அப்படின்னு. என்னென்ன பாலிசி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ கூட நல்ல வார்த்தை பேசணும் சார். பாலிசி போடுற ஒருத்தன் வந்தான், நம்மகிட்ட பாலிசி போடுங்கண்ணே, நல்லா இருக்கும்னே, குடும்பத்துக்கு உங்களுக்கு பின்னாடி உங்கள் குழந்தைக்கு பாதுகாப்புனா நல்லது.
அவன் சொல்கிறான், எல்ஐசி போட்டவன், அண்ணே நம்மகிட்ட பாலிசி போடுங்க 10 நாள் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா. இதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் யூனிக் காமெடி லிஸ்ட்டுக்குள்ளே போகுது. குபீர் சிரிப்பு 40 வச்சுருக்கோம், ஆனால் இங்கே தேவைப்படாது. ரொம்ப அழகு சார். இப்போ நாங்கள் நிறைவுரை சொல்லணும். தீர்ப்பை உடனே சொல்லணும். நாங்கள் வாட்டுக்க அக்டோபர் 7ஆம் தேதி தீர்ப்பை ஒத்தி வைக்கிறோம்னா நீங்கள் ஊரம் கூட்டு போய் எங்களை ரூமில் ஒத்தி வச்சிருவீங்க. ஏண்டா உங்களை கூப்பிட்டு சாப்பாடு மட்டன் சுட சுட போட்டதுக்கு ஒத்தி வைக்கிறீங்களா? ஒத்தி உங்களுக்கு கிரையில் இப்படி பண்ணுவீங்க. இப்போ ஒரு தீர்ப்பு எப்படி சொல்லணும்னா, ரிக்ஷாக்காரன் ஒரு படம், அதில் அந்த படம் போட்டவுடனே அசோகன் ஒரு ஏழை தொழிலை சுற்றுவார். அந்த குழந்தை அனாதையாக நிற்கும். இதை ஜட்ஜு பார்த்துருவார். ஆனாலும் கோர்ட்டில் உட்கார வச்சுருப்பாங்க. எம்ஜிஆர்கிட்ட கேட்பாங்க, மாணிக்கம் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதுக்கு அவர் சொல்வார், நடந்ததை நான் சொல்லித்தேன், நடக்காத வக்கீல் சொல்லிட்டாரு, இனிமேல் நடக்க போத நீங்கள் தான் சொல்லணும். அது மாதிரி கொண்டாட்டத்தை அவங்க சொல்லிட்டாங்க, திண்டாட்ட இவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வாட்டு வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு? இவங்களை விட எனக்கு ஒரு 300 ரூபா சம்பளம் அதிகம். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் எழுதிட்டு வந்து ஆகணும். ரொம்ப அழகு சார். முன்னாள் மாணவர்கள்னாலே அது ஒரு ஆனந்தம். எல்லா மாணவரும் ஒன்று கூடுவீங்க. இப்போ சமீபத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு அறிவிப்பு, வாரத்துக்கு ஒரு முறை நண்பர்கள் சந்திக்கும் போது மன அழுத்தம் குறைகிறது, உற்சாகம் மிகுதியாகிறது. எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? நினைவில் பேசும்போது. இன்னைக்குள்ள பசங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறிவு சார்ந்த நம்ம முன்னாள் மாணவர்கள் விடுங்க, நம்மளாம் 8 கொஸ்டின் கொடுத்து 5 எழுதுனா அதுக்கே முழிப்போம். இந்த பசங்களாம் 8 எழுதுறான். ஆச்சரியமா இருக்குல்ல சார்? கேட்குறாரு குமார் எந்திரி, 7 எவ்வளவு? எப்பயுமே என்னன்னா ஸ்கூலில் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வியை பக்கத்தில் கேட்பாங்க, நம்மளுக்கு தெரியாத கேள்வி நம்மகிட்ட வரும். 1 மார்க் படிச்சுட்டு போயிருப்போம், அதை 10 மார்க்கில் கேட்பாங்க. நமக்கு பிடித்தவர்கள்லாம் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்லது சார். அதே போல் தாய் குளங்கள் இருக்கீங்க. இப்போ சொல்கிறேன், பெண்கள் கைதிட்டுவாங்க கண்டிப்பாக. பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? காமம் வரும்போது கட்டி அணைக்கும் ஆணை விட பெண்களுக்கு, காமம் வரும்போது கட்டி அணைக்கும் ஆணை விட கண்ணீர் வரும்போது தொட்டு துடைக்கும் ஆணைத்தான் இந்த பெண்களுக்கு பிடிக்கும் சார். நீங்கள் 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. 2 வீட்டில் சொல்லிட்டு வருவாங்க, என் வீட்டுக்கு அவர் வாங்கி கொடுத்த பூ. அதுக்காக தினம் பூ வாங்கிட்டு வரணும்னா சந்தோஷப்படாங்க. பூக்காரி மேலே பிரியத்திலோட வாங்கிட்டு வரலாம். எல்லாத்தையுமே மாற்றி யோசிக்கிறேன். எனக்கு ஒருத்தன் சொன்னால், நான் பேங்கில் ஒருத்தன் பேனா கேட்டேன், பேனா கொடுத்தேன். என் பக்கத்து, ஹலோ என்ன சார் ஊராக பேசுகிறீங்க, இந்த சென்சூட இல்லாமல் இருக்கீங்க. ஒருத்தன் பேனா கேட்குறேன்னா படக்குன்னு கொடுத்துருவீங்களா? மூடியை கழட்டிட்டு கொடுங்க சார், பேனா கொண்டு போயிடுவாங்க. நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லி மூடியை கழட்டிட்டு பேனா கொடுத்தேன். நேற்று எண்ணி பார்க்குறேன், எங்கள் வீட்டில் 4800 மூடி கிடக்கு சார், ஒரு சாக்கு நிறையா. அத்தனை பேனா கொண்டு போயிருக்காங்க. நல்ல ரசனை என்ன தான் சார் சொல்லும்ல, எல்லா இடத்துலையும் சூப்பர் ரசி சூப்பர், சும்மா பேச்சுக்காக சொல்லுவோம். எங்கூரில் ஒரு தெரியும் சார், நல்லா இருப்பான். அவன் பக்கத்தில் உட்காந்தா நம்மளும் நல்லா போயிடுவோம். என்ன முத்து அப்படின்னா 3 கிலோ வெயிட் குறைஞ்சி போயிடும் எனக்கு. பேச்சிலே அப்படி பேசுவான் சார். அவன் முழுக்க லைட்டு போட்டோம்னா லைட்டே டல்லா போயிடும். டல்லா இருக்கிறவனுக்கு பேரு பிரகாசம். சிரிப்பு பார்த்தீங்களா? இந்த 3 பேர் சிரிக்கிற வெக்கம் இல்லாமல் இந்த ஜோக்கை, டல்லான ஜோக்கை எவ்வளோ டல்லாக போட்டிருக்கேன் பாருங்க. தேவைப்படாது. இந்த இவங்க பெரியப்பெல்லாம் சர்ச்சுக்கு போனார்னா சும்மா போக மாட்டார், குதிச்சு போவார். சம்புலிங்கம். வேற என்ன செய்ய சொல்றீங்க? பெரியவங்களா இருக்கீங்க. ஆனந்தம் சொல்றாங்க, மகிழ்ச்சின்னு சொல்றாங்க, சந்தோஷம் சொல்றாங்க. என்ன சார் அப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கேன்னு நினைக்காங்க. எல்லாமே ஒவ்வொரு மாதிரி. சந்தோஷம் என்பது நம் குடும்பத்தோடு சுற்றுலா செல்வது. மகிழ்ச்சி என்பது இப்படி உட்காந்து மகிழ்ச்சியாக இருக்கும் பார்த்தீங்களா, திருவிழா கொண்டாடுவது, டூர் போவதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதை விட இந்த ஆனந்தம் தான் சார் ரொம்ப அழகானது. நல்லா கவனிங்க. ஐயா சாப்பிட்டு 2 நாளாச்சுன்னு ஒருத்தன் சொல்லும்போது, உங்கள் பையிலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அவன்கிட்ட கொடுக்கும்போது, அதை வாங்கிட்டு 2 கையால் நீங்கள் நல்லா இருக்கணுங்க ஐயான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ கிடைக்கிற ஆனந்தம் உங்களை அன்றைக்கி நல்லா தூங்க வைக்கும் சார். உதவி செஞ்சு பாருங்கள் சார். சொன்னோம்ல, கல்கத்தா வீதி சார்,
அப்படி ஒரு பெண்மணி நடந்து போகிறாங்க, சீல் வாட துர்நாற்றம், சுற்றி போவாங்க. அந்த தொழுநோயாளியை பார்த்துட்டு சுற்றி போவாங்க. ஆனால் ஒரு பெண்மணி அச்சப்படாமல் பக்கத்தில் போய் அந்த சீலில் தொடச்சி விட்டு அவங்களுக்கு மருந்து போட்டு, இத்தனை தொழுநோயாளி இருக்காங்களே, யோசித்து இவங்களுக்கு ஒரு சின்ன அறை ஒன்று கட்டி கொடுப்போம், அவங்கள சாப்பிட வைப்போம்னு சொல்லி ஒரு பெரிய வசதியான ஆள்கிட்ட போய் கொஞ்சம் நிதி இருந்தால் கொடுங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. நீ எல்லாம் நிதி கட்டி வாசலுக்கு வரேன்னு சொல்லி காரி துப்புறேன் சார். அந்த அம்மா தொடச்சி சொல்கிறாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, எங்கள் நோயாளி கேட்டேன் அதை எப்போ கொடுக்க போகிறீங்க? அவங்க தான் அன்னை தெரசா. அன்புக்கோர் புத்தர், அறிவுக்கோர் வள்ளுவர், பண்புக்கோர் திருவிக்கா, பகுத்தோருக்கோர் பெரியார்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அன்னை தெரசா பார்த்தீங்களா? அவங்க ஒரு ட்ரெயினில் போகும்போது சார் ஒரு எழுத்தை படிச்சுட்டு ஒரு வார்த்தையை படிச்சுட்டு தான் மாறினாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? பெரிய புத்தம் படித்தாலும் அவங்க வாழ்க்கையை மாற்றலை, ஒத்த வரி அன்னை தெரசாவை மாற்றியது. அது என்னன்னா, இந்த பூமியில் நீ பிறந்ததற்கான கூலி நீ பிறருக்கு செய்யும் சேவை. அந்த ஒரு வார்த்தை தான் அன்னை தெரசாவை உருவாக்கி கொடுத்து. இன்னைக்கு எத்தனை பேர் நலமோடு இருக்கும். இன்னைக்கு கொண்டாடுறோம் பார்த்தீங்களா? அந்த 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 போட்டோவில் ரொம்ப அழகாக இருக்க மாட்டாங்க, ஆனால் பார்த்தோன்னு ஒரு அழகு. காந்தி என்ன பெரிய அழகா, ஆனால் அந்த சிரிப்பை பார்த்தோன்னா, அந்த பொக்கவாய் சிரிப்பை பார்த்தோன்னு ஒரு அழகு. காந்தி எல்லா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். நம்மால் தான் ஒவ்வொரு நோட்டுக்கு ஒரு மாதிரி சிரிப்பேன். 50 ரூபா கொடுத்தீங்கன்னா மாப்பிள்ள அப்படின்னா, 100 ரூபா கொடுத்தா ஐயோ அப்படின்னு. நான் ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபா கொடுத்தேன், ஆளக்கானா காலில் விழுந்து கிடைக்கும். இப்படி இருக்குது சார். ஆனால் உண்மையான கொண்டாட்டம் எது? இப்போ பார்த்து எல்லாத்தையும் மறந்து ஒரு 3 மணி நேரம் சிரிச்சிங்க பார்த்தீங்களா? கொண்டாட்டம் சார். எல்லாருக்குள்ளேயும் ஒரு திண்டாட்டம் இல்லாமல் இருக்காது. வேகமாக வெயிலில் வந்தவன் தான் வேப்ப மரத்து நிழலை அனுபவிக்க முடியும். அது மாதிரி எவனெவன்லாம் புண்பட்டவனோ அவன் தான் பண்பட்டவனாக விளங்க முடியும் சார். குடும்பத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், சண்டைகள் வரும், அதை பூரா பெருசு விடுத்தாமல் எவ்வளோ எல்லாமே நகைச்சுவாக சொன்னாங்க. ஆனால் அத்தனையுமே பொருள் பொருள் தான். பார்க்கத்தான் அருண் அப்படி சின்ன பையன் மாதிரி இருப்பார். ஒரு ரதட்டு போட்டால் போதும் அவங்க சம்சார வாயை மூடிடுவாங்க. இவர் வாயை எங்களுக்கு என்னன்னா, மருத்துவர் செய்கிற வேலையை இந்த 6 பேச்சாளரும் செஞ்சாங்கன்றது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மருத்துவர் உடலை பார்க்குறாரு, இவங்கெல்லாம் மனதை பழுது பார்த்தாங்க. சும்மா லேசாக நினச்சிறாங்க. எல்லாராலையும் சிரிக்க வச்சிட முடியாது சார், பார்த்துருக்கோம். எல்லாராலையும் சிரிக்க வைக்க முடியாது. இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு அவங்களுக்கு. ஏன்னா நானும் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் காது வலிக்குது டாக்டர் அப்படின்னே, நெஞ்சு வலி அப்படி தான் இருக்கும். அவருக்காக கேட்கலங்க. அப்புறம் மிஷின் எடுத்து அவர் காதில் மாட்டி விட்டேன். சார் நீங்கள் முதல்ல மிஷினை போடுங்க, காது சரியாக கேட்கல டாக்டர் அப்படின்னே. பக்கத்தில் உட்காருங்க. என்ன வயசாகுது? 43. 43 வருஷமா நீ சொல்லி கேட்காத காது, நேற்று வந்த நான் சொல்லியாப்பா கேட்க போகுது, வாங்க டீ சாப்பிடணும், என்ன டீ சாப்பிட வச்சு அனுப்பிச்சி விட்டாருங்க. முடியுமா? ஒருத்தன் சொன்னா நான்லாம் டாக்டர் போகவே மாட்டேன். ஏன் போயிடக்கூடாதுன்னா? சார் எப்படி வாழ்க்கை ரசிக்கணும். சன்னல் ஒரு கதவு, பஸ்ஸில் போகும்போது சன்னலோடு உட்காந்துருப்பான் சார். 3 மணி நேரம் பயணம் அவனுக்கு 30 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். அப்படி பள்ளி குழந்தைகளை ரசிப்பான், மழை பெய்ய ரசிப்பான், இயற்கை வளங்களை, மரம் செடி கொடிகளை ரசிச்சுக்கிட்டே போயான் சார் பாட்டு கேட்டு. 3 மணி நேரம் பயணம் 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும். ஆனால் சிலருக்கு சன்னல் ஒரு சீட்டு கிடச்சிருக்கும், கண்ட்ரேட் தர வேண்டிய 4 ரூபா பாக்கிக்காக அவரவே பார்த்து பார்த்து அவனுக்கு 1/2 மணி நேரம் பயணம் 6 மணி நேரம் பயணம் மாதிரியே தெரியும். சார் சில்லற பாக்கி இரியா, சார் சில்லற பாக்கி இரியா, அப்படியே இருக்கும். எங்கள் ஊர்லாம் பஸ் ஸ்டாப் வந்து கண்டக்டர் சொன்னார், தெப்பக்குளம் வந்துச்சு எல்லாம் இறங்கு, எனக்கு நீச்சல் தெரியாதுங்க ஒருத்தன். இந்த ஆட்டு உரல் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த குழந்தையெல்லாம் பார்க்குறோமே, அவர் சொன்னார் பார்த்தீங்களா, செல்ஃபோனில் விளாட்றோம், வாழ்க்கையை வீணடிக்கிறீங்க. நல்லா மண்ணில் புரண்டு வந்தேன் சார். இன்ன வரைக்கும் நான் தினமும் ஒரு நாளைக்கு 800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன். என்ன காரணம்? நான் கிராமத்தில் விளையாண்ட விளையாட்டும் அப்போ சாப்பிட்ட சாப்பாடும். இன்னும் கண்ணாடி போடாமல் படிக்கிறேன், சின்ன எழுத்து. இது நம்ம குழந்தை கிடைக்குமா சார்? ஆரோக்கியம் போயிடுச்சே, திண்டாட்டமாக இருக்கே. குழந்தைகளுக்கு படிப்பு சுகமாக இல்லாமல் சுமையாக இருக்கிறது. கவிப்பேர் சொல்கிறார், இந்த குழந்தைகளுக்கு விரல்களைத்தான் வேலை வாங்குகிறே தவிர மூளையை வேலை வாங்கவில்லை இன்றைய கல்வி அப்படின்றார். எழுதிக்கிட்டே இருக்கான். தினமலரில் முதல் நாள் பேப்பரில் வர்றான், +2 முதல் மார்க்கு, 3ஆம் நாள் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி ஆயிடுச்சு சார் கல்வி.
எல்லாம் இருந்தால் கூட நான் ஏற்கனவே சொன்னதான், அனைத்து துன்பங்களை உள்வாங்கி கொண்டு வாழ்க்கை என்பது நம்மளை செதுக்கிக் கொள்வது, வதச்சி கொள்வதில்லை, செதுக்கிக் கொள்வது. வாழ்க்கையில் எடுப்பதா வாழ்க்கை என்றால் பிறகு கொடுப்பதான் வாழ்க்கை. அன்பை விதைப்பதுதான் வாழ்க்கை, வதைப்பதில்லை, விதைப்பதுதான் வாழ்க்கை. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்க முடியும் சார். எங்களுக்கு மன நிறைவாக இருந்தது. கொண்டாட்டம் இல்லாட்டி இத்தனை பேர் வந்து மகிழ்ச்சியாக சிரித்து மகிழ முடியுமா சார்? பிரச்சனை வீட்டில் உட்காந்தா வெளியே வாங்க. உலகம் விசாலமானது, அதே அளவுக்கு உங்கள் உள்ளத்தை விசாலமாக்குங்கள், ஆனந்தம் கொள்ளுங்கள். இஸ்லாமத்தில் சொல்லுது, கிறிஸ்தவத்தில் சொல்லுது, இந்துவில் சொல்லு, எல்லாமே. ஆக மகிழ்ச்சியோடு இருப்போம். இந்த 2026 ரொம்ப பாசிட்டிவாக வரவேற்போம். டாக்டர் சொக்கலிங்கம் இதே நிபுணர் சொல்கிறாரு, நீங்கள் 110 வயசு ஆரோக்கியமாக இருக்கணும், ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நேர்மறை எண்ணங்களோடு இருங்கள், எப்பொழுதும் சிரித்து மகிழ்ச்சியாக இருங்கள், வாழ்க்கை கொண்டாட்டமாக இருக்கும் என்று சொல்கிறார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பொழுதும் சிரித்து புன்னகையோடு இருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், வாழ்க்கை கொண்டாட்டமே என்று சொல்லி நம்மளுடைய வீரபாண்டிய பட்டின மக்களுக்கு அன்போடு சொல்லி உங்களை வணங்கி, நல்ல ஒலிபெருக்கி நிலையம் அருமான பங்கு தந்த ஐயா அவர்கள், செயலர் அம்மா, தலைவர், எங்களை அழைத்துட்டு வந்து பெருமை சேர்த்த அத்தனை பேருக்கு நன்றி. அன்போடு விடைபெறுகிறோம். வணக்கம், நன்றி.